ஹாய் எவ்ரிபடி. இங்கே ஆரம்பத்துலேருந்து பேசுகிறவங்க ஓவர பில்டப் கொடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆரம்பத்துலேருந்து செம பில்டப், என்னங்க இது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ஆடியோ லான்ச் பற்றி. ஸோ ஐ டாக் அபவுட் ராஜேஷ் ஃபர்ஸ்ட். இந்த படத்தோட பாட்டுனால தான் ஆக்சுவலி ரெட் ஜெயின்ட் உள்ள வந்திருந்தாங்க. ஆக்சுவலி செம்பவமூர்த்தி சார் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லோரும் வந்து படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரீசன் வந்து பிஸ்தாங்கிற பாட்டு வந்து படம் பார்த்த பிறகு அவங்க வந்து நல்லாயிருக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தெம் ஃபார் தட். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. எனக்கு என்ன நான் பேசுகிறதுனா என் நேரம் நல்லாயிருக்கு, அவங்க நேரம் நல்லாயிருக்கு, அவங்கனால என் நேரம் நல்லாயிருக்கு. அப்புறம் அங்கே ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா அவங்க தான். அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப கஷ்டங்க சீரியஸாக. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்குது. அங்கேருந்து ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் டிசைன், விஷ்ணு கைதூக்கு, ஓகே, சங்கர் கைதூக்கு, இவங்க 2 பேர் தான் வந்து பிஸா சவுண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து எனக்கு இவங்களை பழக்கம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா படத்தோட 60% இல்லை 65% ஆக்சுவலி சவுண்ட், விஷுவல் வந்து 35%. அது யாரும் உணராது. ஏன்னா பார்க்குறப்ப வந்து டப்பிங் படம்னா அது தெரிஞ்சிடும். அதே மாதிரி சவுண்ட் சிங்க் இல்லைன்னா நமக்கு பிடிக்காது. எந்த விஷயம் வந்து சவுண்டில் மொக்கையாக இருந்தால் நமக்கு வந்து ஃபிலிம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ சவுண்ட் இஸ் 65% ஆஃப் த ஃபிலிம் அண்ட் தே ஹேவ் டன் அ வெரி கிரேட் ஜாப் இன் தட். ஆஃப்டர் தட் சுகுமார், கைதூக்குன சுகுமார், ஓகே, இவர் தான் வந்து ஆல் இன் ஆல் நேரத்தோட ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆக்சுவலி அண்ணன் சொல்லலாம். எல்லோரும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஏல்முருகன் லிரிசிஸ்ட், காதல் என்னுள்ள இந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து அவங்க தான் லிரிக்ஸ் எழுதினார். இல்லாமல் நாமத்குமார் சார் இருக்கார். மோகனவேந்திர சார் வந்து ஆர்ட். ஹை சார், ஓகே. சபரீஷ், ஓகே, ரொம்ப ஓட்டின நீன்னு அப்புறம் வச்சுக்கிறேன். ஆனந்த், ஓகே, தட்ஸ் அ சினிமாட்டோகிராஃபர் அண்ட் வி ஸ்டார்ட் ஆல்ரெடி. அண்ட் சிம்ஹா, இவருக்கு தான் வந்து நான் படம் 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி ஆக்சுவலி இந்த படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறேன். ஒரு முடிவில் ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கணும். எனக்கு பக்கா எக்ஸ்பெரிமெண்ட். இந்த படம் வந்து பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது யாருக்கும் இது புரியாது. நான் கதை சொன்னாலும் புரியாது. எவ்வளோ நான் வந்து இந்த கதை வந்து ஆரம்பத்தில் அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போய் அங்கேருந்து அங்கே வந்து இங்கே வந்து அங்கே போயிட்டு கடைசியில் இருக்கிற இது என்ன எங்கே ஆரம்பிச்சிங்க அந்த மாதிரி இருக்குன்னு நான் இந்த கதை சொல்ல போனேன்னா அது வந்து பண்ணி முடிச்சா தான் புரியும். ஆக்சுவலி அங்கேருந்து ஆக்சுவலி பாபி சிம்ஹா கூட இருந்தார். அவர் தான் வட்டிராஜா. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கதை எழுதும்போதே நான் சொன்னேன், இது நீ நடிச்சின்னா உனக்கு அதுக்கப்புறம் நல்ல நேரம் தாண்டா, நீ வந்து லைஃப்பில் செட்டில்டு, பிராவோ. அந்த மாதிரி அவன் லைஃப் செட்டில் கன்ஃபார்ம். இதோட கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் வந்து எந்த லெவல்னு சொல்லலை, ஆனாலும் ஹில் பி த பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அண்ட் வினீத், ஆக்சுவலி ஹி ப்ரொடியூஸ்ட் ஒன் ஆஃப் மை ஷார்ட் ஃபிலிம். மை ஃப்ரெண்ட் எலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து டைரக்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஹீ ப்ரொடியூஸ் அண்ட் ஹி ஹெல்ப் மீ. Because of that only, I actually got this producer Neeram of Neeram Bulls Corliss answer. And thanks to Vineet for supporting me, because if you don't have money, you can do nothing. ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்க முடியாது காசு இல்லைன்னா. அதுக்கு என்ன அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து யார்கிட்ட கடன் கேட்கணும் தெரியல. எங்கள் படத்தில் கேட்குற மாதிரி கடன் கேட்டு ஆக்சுவலி கதை சொன்ன பிறகு யூ டூ திஸ் 1.5 லட்ச ரூபா தான் நீ பண்ணு, 1.5 லட்ச ரூபா தானே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்னை நம்பி அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க விட்டதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். தேங்க்ஸ். அண்ட் ஜான் விஜய் சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் ஆக்டிங் ஆஸ் இன்ஸ்பெக்டர் கட்டக்கு. ராஜேஷ், ஓகே, ஐ கெட் பேக் டு யூ லேட்டர். நிவின், ஆக்சுவலி ஐ மிஸ் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு சொல்ல முடியாது. +2 இருந்து நான் +2 தோற்ற பிறகு அவங்க கூட தான் உட்காந்து படிச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி மொக்க வாங்கி +2 ஃபெயில் ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போய் அவன் கிளாஸில் சேர்ந்தேன். கடைசியில் அந்த பொண்ணு பாஸ் ஆகி போயிடுச்சு, நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். ஃப்ரம் தென் ஐ நோ ஹிம். அங்கேருந்து ஆக்சுவலி சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம், பண்ணணும் சினிமா பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவனும் ஆக்சுவலி நேரம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்ப ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹீ இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஹீரோ. இந்த படத்தோட ஹீரோவாக நடிக்கிறதுக்கு எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பீயிங் வித் மீ த்ரூ அவுட் த ஃபிலிம். நஸ்ரியா, ஆக்சுவலி நஸ்ரியா பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி அந்த படம் பேர் ஒரு நாள் வரும்னு ஒரு படம் ஆக்சுவலி அவங்க நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பாட்டு பாடுற ஒரு சீன் இருக்கும், வந்து மைக் பிடிச்சி ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பாடியிருப்பாங்க. பார்த்து நானும் ஃப்ரெண்டு சொன்னேன், இந்த பொண்ணு பெரிய ஹீரோயின் அவரோட அப்படின்னு சொன்னேன். அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி, 4-5 வருஷம் இருக்குமா படம், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிஃபோர் அந்த ஃபிலிம். இல்லை அதில் பார்த்தா 10ஆம் கிளாஸ் பண்ணேன், இது பொண்ணு பெரிய ஹீரோயின் அவரோட அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நெஞ்சோடு சேர்த்துன்னு ஒரு ஆல்பம் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தப்போ அவங்க தான் வந்து சரி இவங்களை நஸ்ரியாவை கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் மூலமாக அப்ரோச் பண்ணி ஷி லிசன் டு த ஸ்கிரிப்ட் அண்ட் நடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சோடு சேர்த்து வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி யூடியூப்பில் பெரிய ஹிட். அது இல்லாமல் அந்த பாட்டுனால தான் இங்கே அவனால தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அந்த பாட்டுனால தான் நான் இங்கே இருக்கேன், அவளும் இங்கே உட்காந்துருக்கா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆக்டிங் இன் தட், பிலீவிங் மீ. பிகாஸ் நான் இப்போ பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். எனக்கு வந்து இலக்கியமோ ரொம்ப ஸ்டைலிஷாக பேச எனக்கு தெரியாது. கதை சொல்கிறது இப்படி தான் இருக்கும், ரொம்ப நார்மலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப லோக்கலாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் கோர் விஸ்வநாதன் சார், தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் தி மூவி, பிலீவிங் திஸ் சப்ஜெக்ட். அண்ட் டு ஹிம், டு கோரல் விஸ்வநாதன் சார் கிட்ட நான் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் அபிமான் எங்கள் ப்ரொடியூசர். தேங்க்ஸ். எங்கே இருக்கான்னு தெரியல. ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்ஸ். உதயநிதி சார் ரொம்ப நன்றி. 4 வாட்டி படம் பார்த்தீங்க, அதுவும் இல்லாமல் இங்கே மைக் கிடைச்ச உடனே என்னை ஓட்டுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனிருத், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆஃப்டர் Kolaveri. Actually it was a great inspiration because ஓப்பனாக சொல்லணும்னா அது வந்து ராகமோ தாளமோ இல்லை சிம்ஃபனியோ கிடையாது. இட் வாஸ் ஸோ சிம்பிள் அண்ட் இட் ரீச்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அண்ட் தட் வாஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். ஏன்னா 10 கட்டை இருந்தால் தான் பாட்டுன்னு இல்லை, நல்லா பண்ணால் போதும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் an inspiration. அண்ட் விஜய் சேதுபதி சார் இப்போ சார்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டார். ரெண்டாயிரத்தி பார்த்தோம். ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். ஏன்னா சினிமாவில் வந்து பில்டப் தான் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். சார் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறேன், நீங்கள் நடிப்பீங்களா? பேசுகிறேன், என்னடா இவன் இப்படி பேசுகிறான், அந்த மாதிரி போய் கொஞ்சம் பேச நான் வந்து ஓகே நார்மல் கேரக்டர், சினிமாவில் இதெல்லாம் தேவையில்லை, ஒர்க் தெரிஞ்சால் போதும், முன்னாடி போயிடலாம் அப்படின்னு உணர்ந்த பிறகு வி பிகேம் க்ளோஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நாள் இயக்குனரில் தான் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஃபஸ்ட் சீசனில் வந்து அவர் வந்து நடித்த நீங்கள் நடித்த படம் நீங்கள் மட்டும்தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கார்த்திக் சுப்பராஜ் 3 ஷார்ட் ஃபிலிம் நான் எடிட் பண்ணியிருக்கேன். எடிட்டராக ஒர்க் பண்ணதில் மணிகண்டன் மூலமாக தான் உள்ளே போனேன். அண்ட் விஜய் சேதுபதி அங்கே தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஐ பிகேம் க்ளோஸ். அண்ட் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ ஆகிடுங்க உங்கள் சைடில், நான் என்னோடய சைடில் மினிமம் கேரண்டி டைரக்டர் ஆகிட்றேன், அதுக்கப்புறம் நம்ம சந்திப்போம். அவர் வந்து என்னடா எப்படி பேசுகிறான், அப்புறம் பார்ப்போம்டா அப்படி சொல்லிட்டு அவர் மினிமம் கேரண்டி ஹீரோ ஆகிட்டார். நான் இந்த வருஷம் ஆகிடுவேன். ஐ எம் கமிங். And Karthik Subaraj, thanks for giving me the opportunity for editing in your short films, because from you, நீங்கள் தான் நான் வந்து ஒரு டைரக்டர் இப்படி இருக்கணும் அப்படிங்க கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் உங்களால் தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நாளைக்குள்ள 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணால 3 ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் ஐ ஹவ் எடிட்டட். ப்ளஸ் அந்த பீரியட் வந்து பெரிய ஒரு க்ரோத்தாக இருந்தது எனக்கு. அது ஒரு நாசர் சார், தூங்காதீங்க சார்,
இல்லை சாரோட ரோல் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஐஃபோன் தூக்கி போடுறது இந்த மாதிரி செம பில்டப்பாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து நான் கதை சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு கை உடஞ்சிருந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையில் கை உடஞ்சி சார். அப்புறம் போய் பார்த்துட்டு அசோசியேட்டை கூப்பிட்டு ஏன்னா கையெல்லாம் உடஞ்சிருக்கு, யாரையும் சண்டை போட்டு என்ன அடிக்க போகிறேன் நான் அடிச்சிடுவேண்ணா. அசோசியேட் வந்து சார் அப்படி அவர் பண்ண மாட்டார் சார், உன்னை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது ரவுடி மாதிரி இருக்கு நீ. இல்லை சார் அது நான் இப்படி செம ஓட்டு ஃபஸ்ட் நாள் எங்களுக்கும் புரியல, இவர் நான் ஓட்டுறாரு உண்மையிலேயும் இப்படியா. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி நெக்ஸ்ட் டேலேருந்து செம்ம கம்பெனி ஆகிட்டோம். ஆக்சுவலி போகிறப்ப அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட ஆளை நாங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ரமேஷ் அனந்த்நாக் கொஞ்சம் எந்திரிச்சு இல்லை ஆனந்த் சந்திரபாபு ப்ராஃபிட் இவங்க 4 பேரும் வந்து நீங்கள் படம் பார்த்த பிறகு தான் என்னால் சொல்ல முடியும். ஆனாலும் இப்போவே பார்த்துடுங்க. அந்த எண்டில் இருக்கிறவன் பெரிய ஹீரோவாக வருவான் 2 வருஷத்தில். ஹில் பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட். பாடி குறைச்சிடும், பயப்படாதீங்க. இப்போ இங்கே இருக்கிறான் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் டைரக்டர் வருவான். இவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட்டும் ஆர்ட் டைரக்டரும் ஆர்ஜி எல்லாமே எல்லாரும் இருக்காங்க இதில். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் லிஸ்னிங் ஸோ மச். நான் ரொம்ப போர் அடிப்பிச்சு, ரொம்ப மொக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். அப்புறம் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து நான் வந்து நிற்கிறதுக்கு ஒரு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஏன்னா காசு கொடுக்க ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு சினிமாக்காரன் வளர முடியாது. தேங்க்ஸ். ஓகே பிரதீப் முன்னாடி இவர் தான் டயலாக் ரைட்டர். மேடையில் இருந்துக்கா இருந்ததுண்ணே. இவனை பற்றி சொல்லணும்னா அது 7 வருஷமாக தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தான். இஸ் த டயலாக் ரைட்டர் ஆஃப் த ஃபிலிம். இந்த படம் டயலாக் வந்து நீங்கள் ரசிச்சிருக்கீங்கன்னா மெயின் காரணம் வந்தால் உன்னை பற்றி நான் புகழ மாட்டேன்டா. யூ என்ஜாய் ஃபிலிம் பார்க்குறப்போ உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். இப்போ